அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவுமே முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மீனராசி நேயர்களுக்கான பிப்ரவரி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த பிப்ரவரி மாதத்துல மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது, மீனராசிக்காரர்களுக்கு சென்ற மாதத்தை போலவே இந்த மாதமும் மீண்டும் தொடருமா, இது போன்ற நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பொருளாதார நிலைகள் எந்த நிலையில இருக்க போகிறது, அவர்களுக்கு முன்னேற்ற நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மீனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுக்கு விநாயக பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவிடுங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. கிரக நிலைன்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசியில ராகு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, களத்திரஸ்தானத்தில் கேது மற்றும் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன், அயனசயன போகஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள் உள்ளன. மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 4/2/2024 அன்று செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 13/2/2024 அன்று சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசயன போகஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 13/2/2024 அன்று சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 13/2/2024 அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்துல கிரக நிலைகள்னு அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்படிதாங்க அமைஞ்சிருக்கு. இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரங்களை வைத்து உங்களுக்கு எப்படி பலன்கள் அமைஞ்சிருக்கின்றதை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதம் எதிர்பார்த்த நல்ல பலன்களும் உண்டாகும். திறமையான பேச்சின் மூலம் காரியங்களை நீங்கள் சாதிப்பீர்கள். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவார்கள். தெய்வ பிரார்த்தனைகள் மனதுக்கு நிம்மதியையும் ஆறுதலையும் தரும். பணவரவுகளும் கூடும். அரசாங்க காரியங்கள் சாதகமான பலனையை தரும். தொழில் வியாபாரங்கள் லாபகரமாக நடக்கும். தொழில் விரிவாக்கங்கள் தொடர்பான திட்டங்கள் செயல்படுத்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். பழைய பாக்கிகளும் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு குறைந்து உற்சாகமாக காணப்படுவார்கள். எடுத்த காரியங்களும் வெற்றி பெறுவதால் மேலதிகாரிகளிடம் பாராட்டும் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கும். பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சிகளும் கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்கும். பெண்களுக்கு வாக்கு வன்மையால காரியங்களும் வெற்றி பெறும். ஆன்மீக எண்ணங்களும் அதிகரிக்கும். கலைத்துறையினர் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை காணப்படும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவுகளும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சல்களும் உண்டாகும். எதையுமே செய்யும் போது கவனமாக இருப்பது நல்லது. கடின உழைப்பும் நேர்மையான போக்கும் உங்களை காக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மன சஞ்சாரங்கள் நீங்கி அதேபோல் நிம்மதியும் உண்டாகும். பெரியோர் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்துல தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டியும் வரலாம். வேலையில் கவனமுடன் செய்வது நல்லது. எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைவீர்கள். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய்களும் விலகும். அதனால் ஏற்பட்ட மனபாரங்களும் உங்களுக்கு குறையும். வரக்கூடிய உபரி வருவாயில கடன்களும் அடைக்கப்படும். தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடியே வரவுகளும் சேரும். உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் கை கொடுக்கும். தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமைகள் சுமூகமாகவே இருக்கும். மனைவி வழியில் வர வேண்டிய சொத்துக்களும் கிடைக்கும். வியாபாரிகள் எந்த கொள்முதலையுமே தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரங்களும் பெருகும். போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். இந்த மாதம் செலவுகளும் கூடும். எதையும் எதிர்த்து நிற்பதை தவிர்த்து அனுசரித்து செல்வது முன்னேற்றத்திற்கு உதவும். அடுத்தவர்களுடைய நலனுக்காக உழைக்க வேண்டியும் இருக்கும். சொத்துக்களை வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனமாக இருப்பது நல்லது. இடமாற்றங்களும் உண்டாகலாம். ஆடை ஆபரணங்களும் சேரும். தொழில் வியாபாரங்கள் சற்று நிதானமாக நடக்கும்.
எதிர்பார்த்த லாபங்கள் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவுகளும் கூடும். சரக்குகளை வாங்கும் போது கவனித்து வாங்குவதும் பாதுகாப்பாக வைப்பதும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியும் இருக்கும். பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லது. சகோதரர்களுடைய வகையில உதவிகள் கிடைப்பதில் தாமதங்களும் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். பிறந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்களும் அதிகரிக்கும். நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவும். கலைத்துறையினர் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை நீங்கள் ஆலோசிப்பீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் தளராது விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்யுங்கள். வாகனங்களை வாங்கும் யோகங்கள் உண்டாகும். சிலருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். கடன் விவகாரங்களில் கவனங்கள் தேவை. உபத்தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாகவே நடக்கும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டியும் இருக்கும். உழைப்புகளும் அதிகரிக்கும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் உண்டாகலாம். உங்களுடைய வசம் உங்களுடைய ஆவணங்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. அதேபோல் சொத்து விவகாரங்களில் கவனங்கள் தேவை. எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காரிய வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் வாங்குவீர்கள். கூடுதலான நேரங்களை ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிலும் நிதானமாக செயல்படுவதும் மற்றவர்களை அனுசரித்து போவதும் நல்லது. குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து சேர்வார்கள். அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய நேரிடும். கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலம் குடும்பத்தில் அமைதி உண்டாகும். இந்த மாதத்துல வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். எந்த காரியத்தையுமே கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனங்கள் தேவை. மாணவர்கள் பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து மனதில் பதிய வைத்துக் கொள்வது நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களிடம் பழகும்போது கவனங்கள் தேவை. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புத்தி தெளிவுகளும் உண்டாகும். நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பார்த்து செயல்படுவீர்கள். எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றியும் உண்டாகும். மீனராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய அதிபதி தனஸ்தானத்தில் வந்து சஞ்சரித்து வரவுகளை வந்து அதிகரிப்பார். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை விலக்கியும் வைப்பார். கொடுத்த வாக்கை காப்பாற்றும்படி வந்து செய்வார். உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவார். தொழிலில் இருந்த தடைகள் விலகி ஆதாயங்களும் அதிகரிக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். வெளிநாட்டு தொடர்புடைய முயற்சிகள் வெற்றியாகும். அந்நியர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால எச்சரிக்கைகள் அவசியம். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் அரசியல்வாதிகளுக்கும் பணியாளர்களுக்கும் செல்வாக்கை வந்து அதிகரிப்பார். இதுவரையில் தடைபட்டு இருந்த முயற்சிகள் இனி வெற்றியாகும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் வந்து சேரும். தொழிலாளர்கள் நிலையில இருந்த சங்கடங்களும் நீங்கும். வருமானங்களும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் ஒற்றுமையும் உண்டாகும். பெண்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பணிபுரியக்கூடிய இடத்தில் இருந்த பிரச்சனைகளும் விலகும். அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து குடும்ப பாக்கியஸ்தானங்களை வந்து பார்ப்பதனால குடும்பத்திற்குள் வந்து எதிர்பாராத நெருக்கடிகள் பிரச்சனைகள் பண வரவில் வந்து தடைகள் வந்து ஏற்படுத்துவார். பெரியவர்களுடன் கருத்து மோதல்களும் வந்து ஏற்படும். முயற்சிகளில் தடைகள் ஏற்படும் என்றாலுமே சத்ருஸ்தானத்தின் மீது சனியின் பார்வை பதிவதனால உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பித்திடும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து அமைந்திடும். போட்டியாளர்கள் மறைமுகமாக வந்து உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியவர்கள் உங்களை விட்டு வந்து விலகி செல்வர். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால பணியில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகளும் கிடைக்கும். வெளிநாட்டிற்கு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும். இடமாற்றங்களும் உண்டாகும். பெண்களுக்கு குடும்பத்தில் அக்கறைகளும் அதிகரிக்கும் என்றாலுமே சில நேரங்களில் எதிர்மறையான சிந்தனைகளும் தோன்றும். அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் தொழில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வியாபாரத்தில் முன்னேற்றங்களும் உண்டாகும். தொழிலில் இருந்த தடைகளும் விலகும். பணியில் உண்டான பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் பதவி உயர்வுகளும் உண்டாகும். அரசியல்வாதிகளினுடைய அந்தஸ்தும் உயரும். ராசி அதிபதி தனஸ்தானத்தில் வந்து சஞ்சரிப்பதனால எதிர்பார்த்த வரவுகள் வந்து சேரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலைகளும் உண்டாகும் என்றாலுமே விரை சனியினுடைய பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதனால உறவுகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியும் உங்களுக்கு கிடைக்கும்.
தடைபட்டு இருந்த வரவுகளும் வந்து சேரும். ஒப்பந்தர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சிலருக்கு பூமி சேர்க்கைகளும் உண்டாகும். கிரிப்டோல இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிபிகேஷன்ல போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.